நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. ராதாக்கு வேற என்ன ஆச்சுன்ட்டு ஒன்றும் டாக்டர் வந்து சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பயமா இருக்க. நேரம் போக போக ராதாக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அவ நல்லபடியா இருக்கணும். அவ வயிற்றுல வளர்ற குழந்தையும் நல்லபடியா இருக்கணும். பூமிகா, ராதா எங்க? அவளுக்கு என்ன ஆச்சு? சக்தி வாங்க சக்தி. ராதா உள்ளதான் இருக்கா. டாக்டர் என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. இன்னும் வெளியே வந்து ஒன்னும் சொல்லல. திடீர்னு அவளுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு எப்படி வயிறு வலி வந்துச்சு? என்னன்னு தெரியல. திடீர்னு தான் வயிறு வலிக்குன்னு சொன்னா. திடீர்னு வயிறு வலிக்குன்னு கீழே விழுந்துட்டா. அதுக்கப்புறம் நான் அவசரமா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தேன். அத்தை வேற மயங்கி விழுந்துட்டாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கவங்கள தான் பார்க்க சொல்லிட்டு வந்திருக்கேன். அட கடவுளே, அம்மாக்கு என்ன ஆச்சு? இல்ல, அவங்களுக்கு இப்ப பரவாயில்லைன்ட்டு அந்த ஆன்ட்டி சொன்னாங்க கால் பண்ணி. இப்ப அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. ஐயோ, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. ராதாக்கு ஒன்னும் ஆகாது. அவ நல்லபடியாவே இருப்பா. நம்ம வீட்டுல வந்து இருக்கையிலேயே இப்படி எல்லாம் நடக்கணும்? மாப்பிள்ளைக்கு போன் பண்ணியா? வினோத்துக்கு போன் பண்ண. அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னுட்டு. இப்போ உடனே வரேன்னு சொல்லியிருக்காரு. ராதாக்கு எதுவும் ஆகாது இல்ல பூமிகா? ராதாக்கு ஒன்னும் ஆகாது, கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வெளியே வந்து ராதா கண் முழிச்சிட்டான்னு சொல்ல போறாங்க. நீங்க வேணா பாருங்களேன். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வை, அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாது எனக்கு. நீங்க வருத்தப்படாதீங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். தேவையில்லாம வருத்தப்படாதீங்க. அம்மா வேற பாக்கணும் போல இருக்கு. கவலைப்படாதீங்க. அவங்க இப்ப நல்லா ஆயிட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஹாஸ்பிட்டல் வரணும்ட்டு ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருந்தாங்களாம். பக்கத்து வீட்டு ஆன்ட்டி தான். இப்போதைக்கு நீங்க எங்கேயும் போக வேணான்னு வீட்லயே வச்சிருக்காங்க. நான் அத்தைக்கு போன் பண்ணி பேசதான் செஞ்சேன். ராதாக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னோன்னே நானே உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன்னு சொன்னேன். அவங்களும் சரின்ட்டாங்க. அப்படியா? டாக்டர் ஏதாவது சொல்றாங்களா? டாக்டர் தான் ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்க சக்தி. அப்போ இருந்து நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு மட்டும்தான் சொல்றாங்க. பெரிய ட்ரீட்மெண்டா இருக்குமோ? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இந்த டைட்ல வர்ற மயக்கமா தான் இருக்கும். ராதாக்கு இன்னும் 3 மாசம் கூட ஆகல. அதனால மயக்கம் ஏதாவது வர்ற மாதிரி இருக்கும். அதை பத்தியெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நார்மலா தான் இருக்கும். அதுக்கெல்லாம் இவ்வளோ டென்ஷன் ஆனோம்னா பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிங்க. இல்ல, ராதாக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சோன்னா ரொம்ப பதட்டமாயிடுச்சு எனக்கு. நீங்க பதட்டப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது. கடைசியில் இது ஒரு நார்மலான விஷயமா ஆயிரும் பாருங்களேன். அப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்க தான் போறீங்க. இதுக்கு போய் இவ்ளோ பயந்தோன்ட்டு. ராதா, ராதா எங்க இருக்கா? ராதா, ராதா எங்க? ஏய், ராதாக்கு என்னாச்சு? கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ள டாக்டர் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வினோத், மனசு மட்டும் தளர விடாதீங்க. தங்கச்சிக்கு ஒன்னும் ஆகாது. அனோக்கா, டாக்டர் உள்ள செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க என்ன ஏதுன்ட்டு. இன்னும் வெளியே வந்து சொல்லல என்னான்ட்டு. அதை எப்படி இன்னும் வெளியே வந்து சொல்லாம இருப்பாங்க? ஏக்கா, நான் என்ன உங்கள்கிட்ட பொய்யா சொல்ல போறேன்? உண்மையிலேயே டாக்டர் இன்னும் வெளியே வந்து சொல்லல. நானும் போற வர சிஸ்டர்ஸ்ல எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். என்னாச்சுன்ட்டு. செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மட்டும்தான் சொல்றாங்க. நினைச்சேன் அங்க வந்து இருக்கையிலே அவ ஏதாவது இப்படிதான் பிரச்சனை இழுத்துட்டு வருவான்ட்டு. எங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. எங்க வீட்டுல இருங்க வர ஏதாவது பிரச்சனை உண்டுமா? அழகா இருந்தா. ஆனா உங்க வீட்டுக்கு வந்தோன்னு பாரு, வயிறு வலி, அந்த வலி, இந்த வலி எல்லாம் வந்தாச்சு. ஏன் அனோக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ராதாக்கு என்ன வேணும்னா நாங்க வயிறு வலியை வர வச்சோம். அவ ஏதோ சாப்பிட்டது பிடிக்கலையா, இல்ல இந்த டைத்துல வர்ற வயிறு வலியா, என்ன ஏதுன்ட்டு எங்களுக்கு தெரியல. இன்னுமே அவளை நாங்க நல்லபடியா தான் கவனிச்சுட்டு இருந்தோம். நேரத்துக்கு சாப்பாடு, பழங்கள் அப்படி இப்படின்னுட்டு நானும் சரி அத்தையும் சரி ஏதாவது வந்து அவளுக்கு கொடுத்துட்டே தான் இருப்போம். ஆனா அவளுக்கு ஏன் இந்த மாதிரி வயிறு வலி வந்துச்சுன்னு எங்களுக்கே ஒன்றும் புரியல. வரும். உங்க வீட்டுல வச்சு அவ என்னெல்லாம் சாப்பிட்டாலோ யாரு கண்டா? எங்க வீட்டுல இருக்க வர வினோத் ஒன்னு பார்த்து அவளுக்கு கொடுத்துட்டு இருந்தான். அதனால நல்ல ஹெல்த்தியா இருந்தா. இப்போ உங்க வீட்டுக்கு கூட்டு போய் வயிறு வலியை வர வச்சிட்டீங்க. வேற என்ன? இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க அனோக்கா. எங்க வீட்டுல இருக்க வரையும் அவ நல்லதா இருந்தா. இந்த மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையும் அவளுக்கு வந்ததே இல்ல. இப்பதான் முதல் முறையா ஏதோ வயிறு வலின்ட்டு சொல்றா. என்னான்ட்டு தெரியல. டாக்டர் கிட்ட கேட்டா என்ன எதுன்ட்டு தெரிஞ்சிரும். நீங்க அதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் கண்ட மாதிரி பேசாதீங்க. ஓஹோ, நான் பேசுறது உனக்கு கண்ட மாதிரி இருக்கோ? அன்னைக்கு என்னமோ ஒரே ஒரு பையன் அவ கையில கொடுத்து வச்சதுக்கு உங்க அத்தை அந்த பேச்சு பேசி அவளை கூட்டிட்டு போனாங்க. அப்ப தெரியல. இப்போ வயிறு வலி உங்களாலதான் வந்துச்சுன்னு தெரிஞ்சோன்னே எங்க அவங்கள வீட்டுல இருந்துட்டாங்களோ? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? அத்தை என்ன சொல்லியிருப்பாங்க உங்கள்கிட்ட? ஏமா இந்த டைத்துல அவ இவ்வளோ பைய தூக்கிட்டு வர்றா அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு போய் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க. ஓஹோ, நல்லா சப்போர்ட் தான் பண்ற. மாமியாருக்கு சிங்சா அடிக்கிற, பரவாயில்லையே. நீங்க பாருங்க அனோக்கா, இது ஹாஸ்பிட்டல். இங்க வச்சு நானும் உங்களை மாதிரி சண்டை போட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, வரவங்க போறவங்க எல்லாம் ஒரு மாதிரியே பாப்பாங்க. அதனால நீங்க என்கிட்ட பேசாம இருக்கதே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓஹோ, வினோத் பாத்தில கூட்டிட்டு போய் வயிறு வலியை வர வச்சதும் காணாம எவ்வளவு திமிருன்ட்டு.
ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? அவ எங்க வீட்டுல இருக்க வர நல்லா தானே இருந்தா. அவ ஏதோ ரெஸ்ட் எடுக்க வர்றான்ட்டு சொல்லி தானே அங்க வந்தா. எதனால அவருக்கு வயிறு வலி வந்துச்சு? என்ன கொடுத்தீங்க அவளுக்கு சாப்பாடு? இங்க பாருங்க வினோத், அப்படியெல்லாம் நாங்க அந்த மாதிரி கொடுக்குற ஆட்கள்லாம் கிடையாது. அவ ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கிடலையா இல்ல வயிறு வலி எதனால வந்ததுன்னு டாக்டருக்கு தான் தெரியும். எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு அவளுக்கு ஏன் வயிறு வலி வந்துச்சுன்ட்டு. அது எப்படிங்க உங்களுக்கு தெரியாம வயிறு வலி வரும்? என்ன இது, இவங்க ரெண்டு பேரும் பேசுற விதமே சரியில்லையே. என்னவோ வயிறு வலியை நம்மளே வர வச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ராதா நல்லபடியா இருக்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா அத்தை அவளை இங்க இருக்க சொன்னாங்க. இவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு தெரிஞ்சோம்னா வீட்டுக்கே அனுப்பி வச்சிருக்கலாம் போலயே. வினோத் என்னவோ சொன்ன அன்னைக்கு ராதா அந்த வீட்ல இருந்தா ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுவா, ரொம்ப நல்லா இருப்பான்ட்டு. இப்ப பாத்தீல என்ன ஆச்சுன்ட்டு. எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கும் அம்மாக்கும். அதனாலதான் அவளை அங்க அனுப்பவே கூடாதுன்னு நாங்க நினைச்சோம். தெரியும்ல, நீதான் பெரிய இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவ்வளோ பேசுன. இப்ப பாத்தீல யார் வந்து ஹாஸ்பிட்டல்ல கிடக்கான்ட்டு. ஆமா அனு, நீ சொல்றது உண்மைதான். ராதாவை பேசாம நான் அங்கேயே இருந்திருக்க சொல்லணும். அவளை இங்கே கூட்டே வந்திருக்க கூடாது. தேவையில்லாம அவ இங்க வந்துதான் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம வீட்டுல இருந்தவரை அவளுக்கு என்னைக்காச்சும் வயிறு வலி ஏதாச்சும் வந்துச்சா? நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு சாப்பாடெல்லாம் நான் தான் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ சாப்பிடலாம் வயிறு வலி வரல. இப்போ அவ ஏதோ கண்டதெல்லாம் சாப்பிட்டுருப்பான்னு நினைக்க வீட்டுக்கு போன இதுல நானும் அவளை ஒழுங்கா கவனிக்க முடியல. அவ ஏதாச்சும் வாங்கி கேட்டா கூட நான் இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு அவளை தடுத்திருக்கேன். ஆனா அவ வீட்டுல தடுக்க யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் அவளுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு. என்ன இவங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? இங்க பாரு, ராதாக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், உங்க ஃபேமிலியை சும்மா விட மாட்டேனா. என்ன வினோத், உங்க சிஸ்டர் இப்படி எல்லாம் பேசுறாங்க? பின்ன என்னங்க, இப்படி ராதாவை படுக்க வைப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க வீட்டுக்கே அனுப்பியிருக்க மாட்டேன் அவளை. அவங்கதான் ஏதோ புரியாம பேசுறாங்கன்னு நினைச்சா நீங்களும் கூட சேர்ந்து பேசுறீங்க. எங்க வயிறு வலிலாம் நார்மலா வர்றதுதான். அதுக்காக நாங்க கொடுத்த சாப்பாட்டுனால வந்துச்சுன்னு நீங்க எப்படி சொல்வீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ராதாக்கும் என் குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது. ஆச்சுன்னா அவ்வளவுதான். அப்படி சொல்லு. இங்க பாரு, ராதாக்கும் என் அண்ணன் குழந்தைக்கும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வையன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். உங்க அத்தைய சும்மா விட மாட்டேனா. எங்க அம்மா வீட்டுல இருந்து அவ்வளோ அழுதுட்டு இருக்காங்க, தெரியும்ல. அழுறாங்களா? ஏன் என்னாச்சு? அழவேணான்னு சொல்லுங்க ப்ளீஸ். அத்தையும் அப்படிதான், ராதாக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சோன்னா உடனே மயக்கமாயி விழுந்துட்டாங்க. அதனாலதான் பக்கத்து வீட்டுல உள்ள ஆன்ட்டியை வச்சுட்டு வந்திருக்கேன். மயங்கி விழுந்தாங்களா? மயங்கி விழுற மாதிரி நடிச்சாங்களா என்னன்னு தெரியலையே. அப்படியா தான் இருக்கும். ஐயோ, பொண்ணுக்கு இதை கொடுத்துட்டோமே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னுட்டு நடிச்சிருப்பாங்க. இல்லைன்னா இங்க வந்து நின்றுக்கணும்ல. மயங்கி விழுந்தாங்களாம். கதை சுத்துறியா கதை? ஏன் நோக்க இப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறீங்க? ஓஹோ, நாங்க பேசுறது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போலயே. உங்க அத்தை பேசுறது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அதுக்காண்டி பழி வாங்குற நேரமா இது? நாங்களே ராதாக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க வேற என்கிட்ட சண்டைக்கு வர்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கீங்க இந்த டயத்துல. உங்களெல்லாம் யாரும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா? ராதாக்கு என்ன ஆனாலும் நாங்க பாத்துக்கிட்ட தான் செய்வோம். நீங்க வீட்டுக்கு வேணா கிளம்புங்க. வினோத், பாத்தில அவங்க வீட்டு ஆட்களோட லட்சணத்தை எப்படி பேசுறாங்கன்ட்டு. பூமிகா, அனு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு வயிறு வலி வந்திருக்கு. வேற என்ன? என்ன வினோத், நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ராதாக்கு இப்படி எல்லாம் ஆகும்னு எங்களுக்கு என்ன தெரியவா செய்யும்? நீங்களும் புரியாம பேசுறீங்க. அனுக்கா தான் புரியாம பேசுறாங்கன்னு பார்த்தோம்னா நீங்களுமா? பாத்தில புரியாம பேசுறேன்னா இவங்க வீட்டு ஆட்களை பத்தி தான் உனக்கு தெரியாதுல்ல. இப்படிதான் பண்ணுவாங்க. டாக்டர் எங்க இருக்காங்க? இவங்கள்ட்ட ஏன்டா நின்னு கேட்டுட்டு இருக்க? உள்ளதான் இருப்பாங்க, நீ போய் பாரு. அனு கொஞ்சம் வரியா, டாக்டரை போய் செக் பண்ணிட்டு வரலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வினோத். உள்ள போய் என்னையும் சேர்த்து திட்டுவாங்க வைக்க போறியா? டாக்டர்லாம் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்ப என்னதான் பண்றது? ராதா எங்கதான் இருக்கா? உள்ளதான் இருக்கா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். டாக்டர் இப்ப வந்துருவாங்க.